பிரைஸ் த லார்ட். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இதில் மேல் பகுதியை தான் நம்ம எடுக்க போகிறோம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ. நம்ம கையில் ஆண்டவர் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பார், அப்படி தானே? ஆனால் அதை நம்ம கையில் ஆண்டவர் தந்த பொறுப்பை எப்படி செய்யணுமா? நம்மளுடைய முழு பலத்தோடு செய்யணுமா. இல்லைன்னா அதை செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் அவர் பேசுகிறார். ஏன்னா நம்ம கைக்கு எது நேரிடுதோ, உங்கள் கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ, எதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய முடியுமோ அதை நீங்கள் முழு பலத்தோடு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம போகிற பாதாளத்தில்னா நம்ம மரணத்துக்கு அப்புறம் வித்தை அறிவு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஸோ நம்ம கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை உறுதியாக செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ என்ன பண்ண போகிறோம்? நம்ம கைக்கு ஆண்டவர் எதை கொடுத்துருக்காரோ அதை முழு பலத்தோடு இன்னையிலேருந்து நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா ஒரு தீர்மானம் வேணும், அப்படி தானே? அவர் நமக்கு செய்கிறதுக்கு திராணி கண்டிப்பாக கொடுத்துருப்பார், ஒரு பலத்தை கொடுத்துருப்பாரு. அந்த திராணிக்கு நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? செய்யலான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரயாசத்தை விட நம்ம கைக்கு ட்ரை தான் பண்ணுவோமே சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக உறுதியாக உங்கள் பலத்தோடு இது என்னால் முடியுங்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க அவர் உங்களுக்கு பலன் தருவார். அதே மாதிரி கீழே உள்ள வசனம் என்ன சொல்லணும்னா, சமயம் தேவ செயலும் என்ன பண்ணணுமா? நமக்கு நேரிடணும்னு சொல்லி விரும்புகிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சமயம் தேவ செயல் எல்லாம் நமக்கு நேரிடணும். நேரிட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஸோ நம்ம அந்த வைராக்கியத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்? செய்ய போகிறோம். சரிங்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.